எதுக்கு என்ன இப்படி எல்லாம் சோதிக்கிற? என் உள் மனசுக்கு அவன் ரொம்ப ரொம்ப தப்பானவன்னு தோணுது. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்க. என் கைய கட்டி போட்டு வச்சிருக்க. நான் பெத்த பிள்ளையே என்னை எதிர்த்து பேசுறான். அவன் எடுக்கிற முடிவுதான் சரின்னு சொல்றான். என் கண்ணு முன்னாடி என் மொத்த குடும்பமும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அதுக்கு என்னையும் ஒத்து போக சொல்றாங்க. என்னால எப்படி முடியும் முருகா? ஏன் வாயாலேயே நீங்க ஏதோ பண்ணுங்கன்னு சொல்ல வச்சிட்டியே. ஏன் முருகா என்ன இப்படி சோதிக்கிற? ஏன்? முருகா, 100 எதிரிகளை கூட என்கிட்ட அனுப்ப, நான் சண்டை போடுவேன், ஜெயிச்சிருவேன். ஏன் தோத்து கூட போயிடுறேன். ஆனா அந்த இடத்துல என் குடும்பத்தை நிறுத்தாத. அந்த இடத்துல என் குடும்பத்தை நிறுத்தாத. குடும்பத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில தோத்துருவான் முருகா. என் ரத்த சொந்தத்தோட மோத விட்டு ஏன் என்ன சோதிக்கிற? எப்படி அவன் கூட சண்டை போட முடியும்? என்னோட பலவீனமே என் குடும்பம் தான். அத வச்சு என்ன சோதிச்சு பாக்குறியா முருகா? எப்பெல்லாம் நான் குழப்பமா இருக்கேனோ, முடிவெடுக்க முடியாம தவிக்கிறேனோ, அப்பெல்லாம் உன் முன்னாடி வந்து வேண்டுனா நீ எனக்கு ஒரு சரியான முடிவை சொல்லுவ. அதுல நான் உறுதியா இருப்பேன். இப்பவும் அப்படி ஒரு நிலைமையில தான் உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். இப்போ நீயே சொல்லு முருகா, உன் முன்னாடி நான் விளக்கேத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னா தமிழ் 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 நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்னன்னு கூட கேட்க மாட்டா? பக்கத்துல தானே இருக்கீங்க, கூப்பிடுறது என்ன காதுல விழாமலா இருக்கும்? சொல்லுங்க என்ன? தமிழ், மறுபடியும் அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் பண்ணுவோம்ல? இந்த நிச்சயத்தை எங்க வச்சுக்கலாம்? வீட்டுல சிம்பிளா பண்ணிடலாமா, இல்ல மறுபடியும் கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்ணி பெருசா பிரமாண்டமா பண்ணிடலாமா? ஏய், உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லு. என்ன பதில் எதிர்பார்க்கறீங்க? எனக்கு விருப்பமே இல்லாத ஒரு முடிவு எடுத்துட்டு அதை எப்படி பண்ணணும்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? தமிழ், இது நம்ம 2 பேரும் வர்ஷினிக்காக பண்றோம். எனக்குமே அந்த பிரபுவை சுத்தமா பிடிக்காது தமிழ். வேற என்ன பண்றது? அவன் இல்லனா என் தங்கச்சி செத்துருவேன்னு சொல்றான். விட்டுற முடியுமா? இந்த உலகத்துல சாகிறத விட கொடுமை என்ன தெரியுமா? தப்பான ஒருத்தவங்க கூட வாழ்நாள் முழுக்க வாழ்றது. அது தினம் தினம் மரணம். அதுக்காக உங்க தங்கச்சியை விட்டுருங்கன்னெல்லாம் நான் சொல்லல. இந்த முடிவை எப்படி மாத்துறதுன்னு யோசிக்க சொல்றேன். இல்ல தமிழ், அதுக்கு வாய்ப்பே இல்ல. சிபி, பிரபு கிட்ட தப்பா ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஜனாமாவுக்கும் அதுதான் தோணுது. அப்புறம் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்க தங்கச்சிய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ டிசிஷனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சிபி, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சி அவ வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது சரியான முடிவு எடுத்திருக்காளா? அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து
அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஏன் அவளோட பிரேக்கப் வரைக்கும் எல்லாமே தப்பான முடிவு தானே. அப்படி இருக்கும்போது இந்த முடிவு மட்டும் சரியா இருக்கும்னு உங்களால எப்படி நம்ப முடியுது? அவ இதுக்கு முன்னாடி தப்பா முடிவு எடுக்கும் போதெல்லாம் நீங்களோ மாமாவோ யாராவது கூட இருந்து அவளை பல சூழ்நிலையில இருந்து காப்பாத்திருக்கோம். ஆனா இப்ப வர்ஷினியை காப்பாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ மிட்டாய் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி பிரபு வேணும்னு கேக்குறா. நீங்க அது நல்லதா கேட்டாதான கூட யோசிக்காம வாங்கி தர ரெடியா இருக்கீங்க. மாமாவும் நீங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப இமோஷனலா முடிவெடுக்கிறீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ஷினி கண்ணை கசக்குறதுலயும் பிரயோஜனம் இல்ல. நாம அதுக்காக கவலைப்படுறதுலயும் பிரயோஜனமே இல்ல. தப்புன்னு தெரிஞ்சே அந்த தப்பை இவ்ளோ தைரியமா யாராவது செய்வாங்களா சிபி? நீ சொல்ற மாதிரி பிரபு கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வேற எவிடன்ஸும் இல்ல.